அல்லாஹ் பேர் சொல்லி சொன்னவர்கள் அவுலியாக்கள், நபிமார்கள் அவுலியாக்கள். அத்தனை சஹாபியும் அவுலியா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவுலியா. யார் யாரையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவுலியாண்டாங்களோ அவங்களுக்கு கேரக்டர் இருக்குது. இவங்க அவுலியா என்று உத்தரவாதம் உண்டு, ஒத்தாரிட்டி உண்டு. முஹிதீனுக்கு யார் ஒத்தாரிட்டி தந்தது? பாதுஷா நாயத்துக்கு யார் தந்தது? தக்கடி பீர் முகமது வலிவுல்லாக்கு யார் தந்தது? ஹாஜா நாயத்துக்கு யார் தந்தது? நீங்க நினைச்ச மாதிரி தாடியின் தலைவிரி கோலமா திரு ஒத்தனை பார்த்து அவுலியா எம்பிங்க நாங்க நம்பணுமா? அத சொல்றாரு. ஹாஜா நாயகம் ஒரு சாதுவான டைப்பாம். அவர் மகன் ஃபஹ்ருத்தீன், அவரும் யாரு? ஒரு அவுலியாவாம், ஃபெமிலி அவுலியாவங்க. அவர் கடும் கோபக்காரனா. ரெண்டு பேருடைய கபரும் பக்கத்துல. ஒரு நாள் ஒருத்தன் ஹாஜா நாயத்துடைய கபருக்கு வந்தவன் டாய்லெட் வசதி இல்லாததால இந்த ஃபஹ்ருத்தீனுடைய கபரு கிட்ட ஒன்று போயிட்டானா. உடனே ஆள் மௌத்தாயிட்டார். நபிகள் நாயகம் காலத்துல பள்ளிக்கு ஒன்று போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் தடுக்க போகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் விடுங்க, அவர் ஒன்று போட்டு அப்படின்னாங்க. போய் முடிஞ்சது பிறகு வாளியை கொண்டு தண்ணி ஊத்தி விடுங்கள் என்றார்கள். இவர் என்ன பண்றார்? தவறு பண்றான் ஒருத்தன். முதல் இப்படி நடந்திருந்தால், நடந்தேன்னு வச்சுட்டு பேசுறோம், நடந்திருந்தா ஆளை போட்டு தள்ளுறதுதான் கொள்கையா? இது அவுலியாவுடைய வேலையா? பிறகு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்களா? பாப்பா சொல்றாரு, நீ இடத்துல இருக்க கூடாது, எங்க கீழ இருந்து சண்டை போகுது கபருக்குள்ள. இது ரவுமோலுக்கு எப்படி தெரிஞ்சுங்கிற எங்க கேள்வி. அது பிறகு இடம் மாத்தி வேற இடத்த போயிட்டா, கீழுக்குள்ளாலேயே சுழி ஓடி போய்விட்டார். இந்த காட்சியை பாருங்க. அதனால கோபம் வராது. ஹாஜா மொயினுddin சிஸ்தி ஹாஜா நாயகம் ஜலாலியா ஜமாலியா? ஜமாலி, நீ சொல்ற சரிதான். ஹாஜா நாயகம் ஜமாலி. கோபம் வரா, என்னதான் செஞ்சாலும் கோபம் வரா. அவங்களோட மகன் ஒரு ஆள்றியாங்க. 3 ஆண் மக்கள்ல ஒரு மகன் ஹாஜா ஃபஹ்ருத்தீன் சிஸ்தி, கடும் கோகா. அப்ப வாப்பா முதல்ல மௌத்தாகி ஒரு இடத்தை அடக்கியாச்சு. ஹாஜா மொயினுddin சிஸ்தி நாயகத்தை ஒரு இடத்தை அடக்கியாச்சு. அதுக்கு பிறகு எத்தனை வருஷத்துக்கு பிறகு மகன் ஹாஜா ஃபஹ்ருத்தீன் சிஸ்தி மௌத்தாகிறாரு. அவரையும் ஹாஜா நாயகத்துடைய இடத்திலிருந்து ஏறத்தாழ ஒரு 5-6 மீட்டர் அல்ல ஒரு 10 மீட்டருக்குள்ள உள்ள ஒரு தூரத்தில் அடக்கினர். இப்ப இன்னைக்கு அந்த கபரை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அடங்கியாச்சு. ஹாஜா நாயகத்துடைய தர்பாருக்கு லட்சக்கணக்கான மக்கள் போற. அங்க இருக்கிற டொய்லெட் வசதிகளும் காணாது. ஒருத்தனுக்கு அவர்த்த நிற்கும் போது செலங்கழிக்க வேண்டியதா போச்சு, மூத்திரம்பெய்ய வேண்டியதா போச்சு. உடனில்ல ஹாஜா ஃபஹ்ருத்தீன் சிஸ்தி அவங்களுடைய இடத்துல மூத்திரத்தை பெஞ்சு விட்டான், செலங்கழிச்சு போட்டான். உடனே டவுன் ஆல் மவுத், அவளுடைய மௌத்தா போயிட்டான். ஹாஜா நாயகம் சொன்னாங்களாம் மகனுக்கு அடக்கப்பட்டிருக்காரு. அவங்களுக்கு இடையில் அவுலியாக்கள் இடையில் அவங்கள தொடர்பு சொல்றாங்க, மகன் நீங்க இந்த சனம்பார இடத்துல இருக்கிறதுக்கு லாய்க்கல, என்ன உங்களுக்கு போங்க. அவரு சனம் வராத ஒரு இடத்தை பார்த்து நீங்க போங்க பாப்போம். இல்லாட்டி எவ்வளவு சனம் பாரவன் எல்லாம் மௌத்தானா என்ன செய்யற இதான வேலை சொன்ன உடனே ஹாஜா ஃபஹ்ருத்தீன் சிஸ்தி அங்க இருந்தா போலே மாறிட்டாங்க. சர்வார் ஒரு இடம், அங்க இருந்து 85 கிலோமீட்டர் தூரம் மலை, பெரிய மலை. அதுக்கு போய் அங்கேயும் அடங்கப்பட்டு இருந்துட்டாங்க. அன்புள்ள சகோதரர்களே, கீழால சுதியோடி போயிருக்கிறார். அப்ப இதே மாதிரி தான் இந்த இரும்பு தைக்காவிலையும் ஒரு ஆள் அடங்கப்பட்டிருந்து கீழுக்குள்ள வந்தேன்னு ஏற்கனவே சொல்லி அதை நம்ம என்ன பண்ணி போட்டு காட்டிருக்கிறோம். அவங்களோட டிராவல் பயணங்கள்லாம் கீழுக்குள்ள மண்ணுக்குள்ளால என்ன பண்ணுவார்கள்? அவுலியாக்கள் பயணம் செய்வார்கள். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொன்றை நினைவூட்டுகிறோம். பயானுடைய துவக்கத்திலே சொன்னோம், உங்களுடைய மௌலவி ஜாமியா ரப்பானியாவுடைய அதிபர் பிரின்சிபலுடைய தரஜாவே இந்த ரேஞ்சில் இருக்குது. அதாவது உங்களுடைய மாணவர் தான் இங்க இருக்கிறார் மேடையில். மாணவர் சார்பாகவும் உலமாக்கள் சார்பாகவும் சவால் விடுகிறோம். இந்த நூலில் நீங்கள் எழுதியிருக்கின்ற அந்த ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னானா, நான் மறைக்கப்பட்ட பொருளாக இருந்தேன், நான் வெளிவர வேண்டும் என்று விரும்பினேன், படைப்போலை படைச்சு அதன் மூலம் என்ன அவங்க அறிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி நபிகள் நாயகம் சொன்னதாக அப்பட்டமாக பொய் எழுதி வைத்திருக்கிறீர்கள். அறிவிப்பாளர் தொடரோட ஹதீஸ் கருந்தத்தோட மேடைக்கு வாங்க, தௌஹீத் ஜமாத்து போக மாட்டோம். இத்தனை இங்க இருக்கிற அத்தனை உடைமைகள் உங்களுக்கு தான் சொந்தம். ப்ரொஜெக்டர்ல இருந்து கேமராவில இருந்து எல்லாம் சொந்தம். நாங்களும் அத்தனை பேர் என்ன பண்ணிடுறோம், இந்த வழி பக்கத்துல பத்ரியா இருக்குது, பத்ரியாவில் இணைந்து கொள்கிறோம். இந்த சவாலை மீண்டும் நினைவூட்டுகிறோம். அப்படி தைரியம் உள்ள அறிவுள்ள
அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ரப்பானிகள், மஜீத் ரப்பானி, இப்ராஹிம் நதுவி, அதே மாதிரி ரவுமுலே வரமாட்டாரு, என்ன வெள்ள விரிக்க வேண்டும், இங்க அது கிடையாது. மத்தகள் வரலாம், நதுவியே வரலாம். நதுவி அல்லாத ரப்பானிகள், ஒவ்வொரு ரப்பானிகளா பேர் சொல்ல முடியாது, நிறைய ரப்பானிகள் இருக்கிறீர்கள். யாராவது தைரியம் இருந்தால் மேடைக்கு வாங்க. சரி, நீங்க இந்த மாதிரி மேடை போட்டு இப்படி ஒரு சவால் விடுங்க பார்க்கலாம். வாரத்தில் உங்களுக்கு சங்கடம் தான் பிரச்சனை, இப்படி ஒரு மேடையை உண்ட போட்டு, சங்கடம் மட்டும் இல்ல பிரச்சனை, சாமானம் இல்ல, சங்கடம் மட்டும் பிரச்சனை இல்ல, பொருளும் இல்ல. இப்ப நீங்க ஒரு மேடையை போட்டு இந்த மாதிரி கூப்பிடுங்க. முடியும் என்றால் வஹாபிகள், இங்க வஹாபி எங்களை திட்டத்தானே செய்றீங்க, வஹாபிகள் ஆதாரத்துடன் வரட்டும், மேடைக்கு நாங்க ஏற தயார். ஒரு கேள்வி பதில் நடத்துங்க பார்க்கலாம் பகிரங்கமாக. மூளை அப்துல் ரவு பொய் சொன்னாரல்ல, கேள்வி பதில் நடத்துங்கள், கேள்வி கேட்க நாங்க தயார். ஆனா நீங்க நிகழ்ச்சி அங்க மட்டும் நடத்தக்கூடாது, உள்ளுக்கு அதுக்குள்ள நடத்திக்கிட்டு விஷயத்தை என்ன பண்றது, முடிச்சு கொள்றது. திறந்த அமைப்பில் மக்களை சுதந்திரமாக கேள்வி கேட்க அனுமதிக்கிறது இல்ல.